இந்த பொண்ணை பார்த்திருக்கியா? எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? பார்த்துருக்கேன். இவரை நான் பார்த்துருக்கேன். அப்ப எங்க பார்த்தேன்னு சொல்லு. எனக்கு இவ்வளவு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி சரி, எங்க பார்த்த சொல்லு. கேக்குறல்ல, பதில் சொல்லுப்பா. நான் சொன்னேன்ல, இவதான் அந்த தீபிகா பதுக்கோன். நீங்களும் பாருங்க. அழகா இருக்கல்ல? என்ன பார்த்த கிண்டலா இருக்கா உனக்கு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேல கை வைப்பேன். போலாம். வாங்க போலாம். ஒரு நிமிஷம் நில்லு. தீபிகாவோட போட்டோவை என்கிட்டயே கொடுத்துட்டு போயிட்டான். தீபிகாவோட மதிப்பு என்னன்னு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும். அந்த பொண்ணுதான் சைன் பண்ணல. எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? இது தப்புன்னு தெரியல? நீ செய்யற காரியம் சரியா இருக்கா? அவ செய்யறது மட்டும் சரின்னு சொல்றியா? அவ இப்படி அமைதியா இருக்கிறதுனால என்னோட வேலையிலயும் என்னோட முடிவு மேலையும் ஒரு கரை பட்டிருக்கு. உயிரிழந்த வீரர்கள் மேலையும் ஒரு கரை ஏற்பட்டிருக்கு. அவளுக்கு நடந்தது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. அன்னைக்கு நடந்த அந்த கல்யாண போராட்டத்துல என்னோட வீரர்கள் எல்லாரையும் நான் இழந்து நிக்கிறேன். அது தெரியுமா? பார்வதியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் உனக்கு அங்க நியாயம் கிடைச்சிருமா? இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. நான் சொல்றபடி அவ கேட்கலன்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அவ்வளவுதான். உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு வெறுப்பு ஏற்பட்டதுக்கு நிச்சயமா நான் தான் காரணமா இருந்திருக்கேன். அதுக்காக இப்படி செய்யக்கூடாது. இது தப்பான காரியம். அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணு மேல வீணா பழி சுமத்தி அவளை கட்டாயப்படுத்தி. வேண்டாம் ருத்ரா, வேண்டாம். இங்க பாரு ருத்ரா, உறவுங்கிறது மத்தவங்களால இல்ல, மனசால ஏற்படணும். அவளை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் உன்னை பத்தி என்ன என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? ஓ, உன் கல்யாண வாழ்க்கை மாதிரி ஆயிடும் நினைக்கிறியா? இல்ல, கல்யாணத்தை பத்தி எனக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த கல்யாணம் நடக்கும். கடைசியா நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கல்யாணங்கிறது என்னோட வாழ்க்கையில ஒரு தோல்வியை தான் கொடுத்துச்சு. என்னோட கல்யாண வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும்னு நினைச்சேன். அது இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதுக்காக உனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் நினைக்காத. அப்பனுக்கு ஏற்பட்ட மாதிரி பிள்ளைக்கும் வாழ்க்கை அமையாது. அப்பனோட பொண்டாட்டி ஓடிட்டா பிள்ளைக்கும் அந்த மாதிரி நடக்குமா? இங்க பாரு, அந்த கடவுள் உன்னையும் என்னையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கான். ஆனா மனசுல தான் கொஞ்சம் வித்தியாசத்தை கொடுத்துட்டான். உன்னை படைக்கும் போது இதுதான் விதின்னு உன் தலையில எழுதி வச்சுட்டான். இப்படி மிருகத்தனத்தோட யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கருணையோட யோசிச்சு பாருப்பா. அண்ணி, இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். இந்த வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நான் இந்த துணியை வாங்கினேன். இதுக்கு ஒரு சூப்பரான மேட்சிங் துப்பட்டா நீங்க தான் தரணும். போன வாட்டி எனக்கு பண்ணி கொடுத்தீங்களா அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி அண்ணி இந்த உலகத்துல எல்லாருக்குமே கிடைக்கணும். வேணா வேணா, எனக்கு மட்டும் போதும். அது சரி. ஏமா, இந்த வீட்ல ஏதாவது துக்கம் நடந்து போயிடுச்சா என்ன? முகத்தை இப்படி தொங்க போட்டுட்டு நிக்கிற? இவ என்னடானா இங்க நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நீ போய் உன் அண்ணிக்கு ஏதாவது உதவி பண்ணு போ. அது வந்து நானும் அக்காவுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். பார்வதி, இதான் உன் உண்மையான பேரா? இல்ல என்கிட்ட பொய் சொல்றியா? இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு எது சரி எது தப்புன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
புரிஞ்சுக்கிட்டேன். உன் முகபாவம் மாறும்போதே நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்கிட்ட எதையாவது கேட்கும் போதெல்லாம் உன் முகத்துல பயம் ஏற்படுது. ஏன் பயப்படுற? உன்னை யாராவது மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்தாங்களா? எதுவா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லு. எப்பெல்லாம் அந்த ருத்ரா உன் பேரை சொல்லி உன்னை கூப்பிடுறானோ அப்பெல்லாம் உன் முகம் மாறுது. இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னு நினைக்கிறியா? இங்க இருந்து ஓடி போகணும்னு நினைக்கிறியா? ரொம்ப தூரத்துக்கு, இந்த பேரை கேட்க முடியாத இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா? எப்படி முடியும்? இன்னும் 4 நாள்ல கல்யாணம். இனிமே எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்றது கரெக்ட் தானே பார்வதி? இந்த உண்மையெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்குல்ல? உன்னை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்குமே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுங்கிறப்போ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா உன் முகத்துல பயந்தா இருக்கே தவிர சந்தோஷத்தை நான் பார்க்கல. இங்க பாரு பார்வதி, உன்கிட்ட நேரடியாவே சொல்றேன். இந்த ருத்ராவையும் அவனோட நொண்டி அப்பனையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். உன் மனசுலயும் அந்த எண்ணம் தான் இருக்குல்ல? அதை நீங்க வந்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நடந்த உண்மையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டேனா உன்னை அந்த படுபாவி ருத்ரா கிட்ட இருந்தும் இந்த கல்யாணத்துல இருந்தும் என்னால விடுதலை பண்ண முடியும். இந்த ஊர்ல பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா உடனே ஓடி வந்துருவாங்க. நீ இந்த உதவியை செஞ்சா இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல 7 ஜென்மத்துக்கும் அந்த ருத்ராவோட நிழல் கூட உன் மேல படாதுன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். நீ ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பியே, சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுறதே மேல். இந்த சண்டைக்காரி உன்கிட்ட உதவிக்காரன் கேட்டு நிக்கிறேன். நீ என்னை தாராளமா நம்பலாம். எந்த சமயத்திலையும் உனக்கு உதவி செய்ய நான் நட்புக்கரம் நீட்டுவேன். நாளைக்கு காலையில வரைக்கும் நான் உனக்கு டைம் கொடுக்கறேன். விடியறதுக்கு முன்னாடி வந்து எல்லா உண்மையும் சொல்லிடு. மறைக்காம உண்மையை சொல்லணும். நான் உனக்கு உதவி பண்ண ஆசைப்படுறேன். ஓ நல்லதுக்காகவும் ஏன் நல்லதுக்காகவும். ஒருவேளை நீ வரலன்னு வச்சுக்க, அப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காது. கடைசியா ஒன்னு சொல்றேன். நீ இப்ப தப்பானவங்க பக்கம் நிக்கிற. நான் இவ்ளோ தூரம் உனக்கு சொல்லியிருக்கேன். எந்த பக்கம் நின்னா நல்லதுன்னு நீயே முடிவெடுத்துக்க. எங்க இவ்வளவு வேகமா போற ருத்ரா? கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு ஜாலியா இருக்க வேண்டியதானே? புது மாப்பிள்ள 4 நாள்ல கல்யாணம் ஆக போகுது. நானே உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு முடிவெடுக்க தெரியல. அது ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு முடிவெடுக்க தெரியல. ஏன்னா இது கல்யாண வீடாச்சே. இனிமே இந்த வீட்டுல சமைக்க ஆரம்பிக்கும் போது மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தானே செய்யணும், இல்லையா? நீயும் வந்துட்டியா? 2 பேரும் சரியான ஜோடி பொருத்தம் தான். உன்கிட்ட தான் தனியா பேசணும்னு வந்தேன். ஆனா உன் பொண்டாட்டிய பாரு, நீ எங்க இருக்கேன்னு தேடி வந்துட்டா. என்ன இப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? இப்பவே இப்படி பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் மொட்டை மாடியில நின்னு நட்சத்திரத்தை தான் எண்ணணும். இங்க பாருமா பார்வதி, நீ என்ன பண்றேன்னா நேரா சமயக்கட்டுக்கு போய் உன் வருங்கால புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு வை.
என்னப்பா பாக்குற? என்னடா நம்ம கல்யாணத்துக்கு இவ இவ்ளோ ஆர்வம் காட்டுறாளேன்னு திகைச்சு போயிட்டியா? இதுல ஆச்சரியப்பட என்னப்பா இருக்கு? பொண்ணு வீட்டுக்காரங்க, பையன் வீட்டுக்காரங்க எல்லாமே நான் தானே. 2 பேருக்கும் செய்ய வேண்டிய கடமை எனக்கு நிறைய இருக்குல்ல. மைத்திலி எங்க இருக்க? உன்னை ஆளையே காணோம். நீ சாகணும்னு ஆசைப்பட்டினா தாராளமா சாகலாம். இந்த இடத்துல நீ சாகிறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நீ செத்து உன் போன சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீர்பூர் கிராமம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு நாசமா போயிடும். நீ சைன் பண்ணினா நான் கொடுத்த வாக்குப்படி நடந்துப்பேன். நீ சைன் பண்ணலன்னா நடக்க போற இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க ஏற்பாடு பண்ணபடி நிச்சயமா 4 நாள்ல இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நடந்த உண்மையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டேனா உன்னை அந்த படுபாவி ருத்ரா கிட்ட இருந்தும் இந்த கல்யாணத்துல இருந்தும் என்னால விடுதலை பண்ண முடியும். ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுன்னே புரியல. எனக்கு என்னமோ அத்தை மேல அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஆனா பெரிய பெரிய ஆளுங்களையெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க, எனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட உதவி கேட்கலாமா? கடைசியா முயற்சி பண்ணி பார்க்கறேன். இதுல என்ன நடந்தாலும் கடவுளே நீதான் எனக்கு துணையா இருக்கணும். நான் எப்பவும் உன்னதான் நம்பியிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, எழுதிட்டு இருக்கேன். அத்தை ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. பார்வதிக்கும் ருத்ராவுக்கும் கல்யாணம் இல்லை, அதுக்கு கொஞ்சம் மளிகை சாமானும் அவங்க சொந்தக்காரங்க பேரும் எழுதிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இந்த பார்வதி இருக்காலே, நம்ம ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறத நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்கா. அதுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? அந்த பொண்ணு கூடவே இருந்து அவளுக்கு தைரியம் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம வீட்டை பத்தி, நம்ம தொழிலை பத்தி எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்ல போற, அப்படிதானே? இல்லைங்க, நான் நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு தான் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். என்னங்க, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? என்ன மன்னிச்சிரு மைத்திரி. இப்பெல்லாம் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கேன், அதை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு நீ குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்தை பத்தி பேசின அம்மாவும் உன்னை அன்னைக்கு நல்லா திட்டாங்க. என்னால அதை பொறுத்துக்கவே முடியல. நீங்க இத பத்திலாம் நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்காதீங்க. கடவுள் இருக்காரு இல்ல, அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. இந்த ரூம்குள்ள வரதுக்கு உனக்கே இவ்வளவு பயம் இருக்கு? நாலு நாள் கழிச்சு இந்த ரூம்ல தானே இருந்தாகணும். எனக்கு பொண்டாட்டியா? நீ பேப்பர்ல சைன் பண்ணல, பண்ண வேண்டாம். உனக்கு என் கல்யாண வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா ருத்ர பிரதாப்? நீங்க எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல? உங்களை மாதிரி கோவப்பட்டு பேசணுமா, இல்ல வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கணுமா? உங்களுக்கு அடங்கி போறவளா இருக்கணுமா, இல்ல உங்களை அடக்கிறவளா இருக்கணுமா?
அந்த பொண்ணு வாயை விட்டு சிரிக்கலாமா இல்ல அவளோட வாயை முடிக்கிட்டு மனசுக்குள்ள சிரிக்கணுமா? வாய மூடு. எதுக்கு இப்படி எல்லாம் வளரிக்கிட்டு இருக்க? என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கனவு இருக்கும், உங்க மனசுக்குள்ளேயே ஒரு விருப்பம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு விருப்பமே இல்லாம நீங்க வெறுக்கிற பொண்ணை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லுவல்ல. எல்லா மனுஷனுக்குள்ள கடவுளும் ராட்சசனும் இருப்பான்னு சொல்வல்ல. என்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிறியா? இந்த ராட்சச மனசுக்குள்ள இருந்த கடவுள் எப்பவோ செத்து போயிட்டான். இனிமே அவன் திரும்பி வரமாட்டான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா உங்களோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் ஒரு வழியை சொல்லி கொடுத்தேன். சைன் பண்ணிடு. என் கிராமத்து மக்களோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணணுமா? பொய்க்கு என்ன துணையா இருக்க சொல்றீங்களா? அது எப்படி பொய்ன்னு சொல்ற? 4 நாளைக்கு அப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு நீ வந்து நில்லு. என்னோட கனவெல்லாம் விட்டு தள்ளு. உன்னோட கிராமத்தை காப்பாத்துறதுக்காக நீ கனவு கண்டுகிட்டு இருக்கியே, அந்த புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். எனக்குள்ள இருக்கிற கனவு எல்லாத்தையும் அடியோட அழிச்சிடுற. அன்னைக்கு எல்லையில நடந்த சண்டையில என் ஆசைகள் கனவுகள் எல்லாமே பதிஞ்சு போயிடுச்சு. அதோட என் வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடுச்சு. பார்வதி அந்த இடத்துல செத்து போயிட்டா. அவ தன்னுடைய வாழ்க்கைய பத்தி என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தா. தனக்கு ஒரு நல்ல கணவனா வந்து சேரணும், அழகான குழந்தைங்களை பெத்துக்கணும்னு. இங்க இருந்து வெளியில போ. போயிடுறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுதான் என்னுடைய விதின்னு சொல்லி கடவுள் அன்னைக்கு என் தலையில எழுதி வச்சுட்டாரு. அதை மாத்த முடியாது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கீங்களா? உங்க அப்பா இதை ஏத்துக்குவாரா? நாம எடுக்கிற இந்த முடிவுல உங்க அப்பா சந்தோஷப்படுவாரா? அப்படின்னா இங்க வா. கல்யாணம் வேணுமா இல்ல சைன் பண்ணணுமா? நல்லா யோசனை பண்ணு, அப்புறம் வந்து சொல்லு. அத்தை, பூஜைக்கு தேவையான எல்லா லிஸ்டையும் நான் எழுதி வச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் விருந்தாளிங்க பேர் மட்டும் தான் எழுத வேண்டியிருக்கு. அதையும் இன்னைக்கே எழுதிடுறேன். அம்மா பார்வதி, எங்கம்மா போற? உள்ள வா. உன் மைத்திலி அக்காவை பாத்தியா? உங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு சொன்ன உடனே கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உன் கல்யாண விஷயத்த பத்தி சொல்லி அனுப்பிட்டியா? அப்புறம் உன்னோட அத்தை, அவங்க தானே உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. உனக்கு கல்யாணங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலேயே அவங்க தான் அதிகமா சந்தோஷப்படுவாங்க. அவங்க எப்ப வராங்கம்மா? சரி, அவங்க எப்ப வேணாலும் வரட்டும், அத பத்தி கவலைப்படாத. ஏமா இதுல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பெரிய பெட் கொடுத்து அனுப்பணும்ல? ஆமா அத்தை, கூடவே கண்ணாடியும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பார்வதிக்கு அம்மா வீடும் இதுதான், மாமியார் வீடும் இதுதான். அதனால அவ கல்யாணத்துக்கு பெட்டும் கண்ணாடியும் ஏன் சார்பா நான் அவளுக்கு கொடுக்க போறேன். சீக்கிரமா போய் கடைக்காரங்கிட்ட ஆர்டர் பண்ணிடு. என் டேபிள் மேல ஒரு டைரி இருக்கு, அதுல அவன் போன் நம்பர் இருக்கு. சரிங்க அத்தை. போமா. பார்வதி நில்லு. உன்கிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காக தான் மைதிலிய அனுப்பி வச்சேன். வாங்க. என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. சீக்கிரமா முடிவை சொல்ல. நீ சொல்ல போற முடிவுல தான் என்னோட சந்தோஷமே அடங்கியிருக்கு. அத சொல்லுவியா இல்ல கடைசி நேரத்துல என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுருவியா? உன்னோட நல்வாழ்வுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு. இத பாரு பார்வதி, பெரியவங்க முன்னாடி இந்த மாதிரி வாயை மூடிட்டு இருக்கிறது நல்ல பழக்கம்தாங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி வாயை மூடிட்டே இருப்பியா? அப்ப கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறமாவது முழிச்சுக்க. நீ பேசினாதான் உன்னால தப்பிக்க முடியும். நல்லா யோசிச்சுக்கோ.
இதுதான் உன் கடைசி ஆயுதம். உனக்கு ஏன் உதவி வேணுமா, இல்ல அந்த ருத்ராவா? அத்தை, கடைக்காரனோட ஃபோன் நம்பர் கிடைச்சிருக்கு. நான் ஃபோன் பண்ணி சொல்லவா? ஏன் மருமகளே, அந்த கடைக்காரன் என்ன நமக்கு மாமனா மச்சானா? நீ எப்ப ஃபோன் பண்ணுவேன்னு கடையை திறந்து வச்சிருப்பாடா? இப்போ ஒன்னும் ஃபோன் பண்ண வேணா, காலையில எந்திரிச்ச ஃபோன் பண்ணு. அது நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். தூங்கி எந்திரிச்சு காலையில பண்ணு. உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலன்னா போ, வெளியில போய் நில்லு. அங்க போய் நின்னுக்கிட்டு என்ன பண்ணலாங்கிறது யோசி. என்ன இப்ப கொஞ்சம் தூங்க விடு. நீங்க சரியா சொன்னீங்க. நான் எப்பவுமே தப்பானதை சொல்ல மாட்டேன். சீக்கிரமா சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த பாக்குற, அதானே? ஆமா, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்ல. அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஆனா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ற இல்ல காரணம் இல்ல, அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் இந்த ஊர் பெரியவங்க கிட்ட நான் போய் பேசுறேன். அப்படின்னா எனக்கு உண்மையாவே உதவி பண்ணுவீங்களா? நிச்சயமா செய்வேமா. நான் என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லிடு. ஒரு பழமொழி ஞாபகம் வருது. என்ன சம்மந்தம் இல்லாம பேசுற? ஊரு பேரை தானே நான் கேட்டேன். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 சிங்கம் சண்டை போட்டுதுன்னா அத பார்த்து நரிக்கு சந்தோஷமா இருக்குமா. என்ன உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க? என்னை பொறுத்தவரை இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். அவரை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன அடிக்கணுங்கிறதுக்காக கை ஓங்கினவங்களையும், நான் அழியணும்னு நினைக்கிறவங்களையும் நான் என்னைக்குமே என் கூட சேர்த்துக்க மாட்டேன். நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க. ருத்ராவோட சேர்றதுன்னு நீ முடிவு பண்ணிட்டல. ஆனா நீ தான் அவனை வெறுக்கிறியே. நான் அவரை வெறுக்கிறது உண்மைதான். ஆனா அதே சமயத்துல இந்த வீட்டுல உங்களை விட நான் அதிகமா அவரை தான் நம்புறேன். நீ பெரிய தப்பு பண்ற. அதோட விளைவுகளை கூடிய சீக்கிரமே சந்திப்பேன். என் முடிவு எப்படி இருந்தாலும் இனிமே நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவர் என் தலையில என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுபடிதானே நடக்கும். கொஞ்சம் நில்லு. நீ இப்ப ரொம்ப தப்பான இடத்துல நின்னுட்டு இருக்க. இத நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இனிமே பாரு, உன்னை எப்படி ஆட்டி வைக்க போறேன்னு பாரு. உன் தலையில இப்படி எழுதுனது அந்த கடவுள் கிடையாது, நான் தான் அதை எழுதியிருக்கேன். இப்ப நீ யார உறவுன்னு நினைக்கிறியோ அவனே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உன் கூட சேர்ந்து அழிய போறது அவனும் தான். நிச்சயமா என்கிட்டேந்து அவனை உன்னால காப்பாற்ற முடியாது. அவ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல. அப்படி என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டா? அவ கொஞ்சம் கூட பயப்படாம என்னையே எதிர்க்க துணிச்சிட்டா. அவ ரொம்ப பயந்து போனவ. நான் என்ன சொன்னாலும் கேட்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
எனக்கு வர ஆத்திரத்துக்கு என் கையால அவளை அப்படியே நசுக்கணும்னு தோணுது. அந்த உலகம் தெரியாத பொண்ணு உன்னை பக்கத்துல நெருங்க விடாம உன் மனச புரிஞ்சுக்காம உன்னை பாடப்படுத்திட்டு இருக்கா. 8 வருஷமா நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல. எதிரிய ஒரே பார்வையிலேயே நீ சாச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு பொண்ணுக்காக முகத்தை இப்படி கடுகடுன்னு வச்சிட்டு நான் இருக்க. எப்பவும் போலதான் இருக்கேன். சும்மா ஏதாவது பேசாத. நான் எடுக்க போற நடவடிக்கையை பார்த்து இனிமே நான் நிக்கிற இடத்துல கூட அவன் நிக்க கூடாது. அந்த நடவடிக்கை அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம 2 பேரும் கொஞ்சம் வேலையெல்லாம் வேண்டாம். சரி போட்டு விடு. நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. ருத்ரா, ருத்ரா நெல்ல போகாத. நான் சொல்றத கொஞ்சம் இருங்க அத்தை. பிரசாதம் எடுத்துக்கங்க. பொழுது விடிஞ்சது என் முன்னாடி வந்து நிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இன்னைக்கு என் நாள் எப்படி போக போதோ தெரியல. இங்க பாரு மகனே, இன்னைக்கு காலையில விடிஞ்சதும் நீ என் முகத்தை தான் முதல்ல பார்த்த. எனக்கு நாள் நல்லா தான் போகுது, உனக்கும் நல்லா தான் போகும். என்ன காலையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அண்ணன் பையன் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷமா? ஆனா இங்க நடக்க போற கல்யாணம் ஒரு நாடகங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அம்மா, உங்க வீட்ல நடக்க போற கல்யாணத்துக்கு நான் முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நீல கலரா சிகப்பு கலரா? என்ன நீலமா சகப்பான்ட்டு? ஆமா என்ன இதெல்லாம்? வேற ஒண்ணும் இல்ல அத்தை. ருத்ரா பார்வதி கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ண வந்திருக்காங்க. நான் ஒண்ணும் உன்ன கேட்கலையே. இதெல்லாம் இங்க பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இப்ப நான் கேட்க வந்தது என்னன்னா, பந்தல் போட போறது சிகப்பு கலரா இல்ல நீல கலரா? நீல கலர் தான். அலங்காரம் நீல கலர்லயே இருக்கணும். அதுதான் அழகா இருக்கும். ஆகாயத்தோட கலரும் நீலம்தான், அந்த கடலும் நீலம்தான். அப்புறம் நாம விஷம் குடிச்சோம்னா கொஞ்ச நேரத்துல நம்ம உடம்பும் நீளமா மாறிடும். என்ன சொல்றீங்க சித்தி? கரெக்டு தானே? நீங்க சொன்ன மாதிரியே இனிமே இந்த வீடு கலகலன்னு இருக்க போகுது. கோபால், இந்த பணத்தை வச்சுக்க. ரொம்ப நன்றிங்க. இதை விட அதிகமா பணம் செலவு பண்ணி தான் கல்யாணத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் அந்த மாதிரி அதிகமா செலவு பண்ணா பாவம் சித்தியோட மனசு தானே காயப்படும். ஏன்னா அவங்க அளவுக்கு அதிகமா என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு உண்டான செலவு பூராவையும் அவங்களே ஏத்துக்கு போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட வார்த்தையை மீறினா அது ரொம்ப தப்பு இல்லையா? ஏன்னா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பக்கமும் சொந்தம். பணம் வாங்கிட்டப்பா, வேலையை ஆரம்பிங்க. நீல கலர் துணி எடுத்து பந்தல போடுங்க. முதல்ல இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்ற வேலையை நிறுத்துங்க. உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியல. அந்த பார்வதி உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இந்த சந்தன்கர்ல தான் இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா உங்களால அவளை கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்வதி அம்மாவை பார்த்ததா யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு செத்து போன விஷயம் தான் நமக்கு முன்னாடியே தெரியுமே. வேணும்னா நம்ம அவனை திரும்ப கூப்பிட்டு இந்த மாதிரி என்கிட்ட கண்டபடி உளராத. உன் முதலாளி அம்மா வேணும்னா அந்த பார்வதி செத்து போயிட்டான்னு யாரோ சொன்ன விஷயத்த உண்மைன்னு நம்பி இருக்கலாம். ஆனா அவ உயிரோட இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அவ உயிரோட தான் இருக்கா. அதுவும் எங்கதான் இருக்கா? இந்த சந்தன்கர்ல தான் இருக்கா. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க.
சந்தன்கர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் சோதனை போடுங்க. ஒவ்வொரு வேஷத்துல வீட்டுக்குள்ள போங்க. அவளை தேடி பாருங்க. ஒண்ணு அவ நம்ம கைக்கு கிடைக்கணும், இல்ல அவ சாகணும். இது ரெண்டுல ஒண்ணு நடந்தாகணும். கொஞ்சம் நில்லு. அடுத்த தடவை நீங்க என்னை இங்க பார்க்க வரும்போது பார்வதிய மட்டும் நீங்க கூட்டிட்டு வராம வந்தீங்கன்னா உங்க தலை காணாம போயிடும். ஹலோ, எங்கடா போய் தொலைஞ்ச? போன் பண்ண போனை கூட எடுக்க மாட்டேங்கிற. அம்மா அது வந்து சும்மா அப்படியே. சும்மா ஊர் சுத்துறதுக்காக உன்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கல. அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அம்மா அதுதான். இந்த வந்து போய்ங்கிற கதையெல்லாம் வேணாம். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த தகவலை நீ கொண்டு வரல, அப்புறம் நீ இங்க வரவே கூடாது. நீ திரும்பி வரும்போது இந்த வீடு நம்ம கிட்ட இருக்காது. உன் அம்மாவே வெளியில தான் நின்னுட்டு இருப்பா. சீக்கிரம் போ, போய் தகவலை தேடு. சரிம்மா. ஏய் எழுந்துரு. எழுந்துரா. ஏண்டா, நான் ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். நீங்க எல்லாரும் எனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து மட்டையாக்கிட்டீங்களா? யார தேடுறடா? ராத்திரி புறா குடிச்சு கும்மாலம் போட்டிருந்த. அதுக்கப்புறம் என்னன்னா யாரோ ருத்ராவை கண்டபடி திட்டிட்டு இருந்த. ஏய், அந்த பொண்ணு பேரு பார்வதி. அவளைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பொண்ணை தேடுறியா? டேய், உங்க எல்லாருக்கும் திடீர்னு என்னடா ஆச்சு? எல்லாருக்கும்னா நேத்து ராத்திரி கூட சில ஆளுங்க இங்க வந்து யாரோ ஒரு பொண்ணை காணோன்னு தேடிட்டு இருந்தானுங்க. யார சொல்ற? இங்க பாரு சமீர், நேத்து ராத்திரி இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? நாம குடிச்சிட்டு இருக்கும்போது இங்க சில ஆளுங்க வந்தானுங்க. அவனும் கூட யாரோ ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருந்தானுங்க. போட்டோ கட்டி உங்கள்கிட்ட கேட்டால ஞாபகம் இல்லையாடா? நீ கூட அவனுங்க கிட்ட தீபிகா படுகரான்னு கேட்டு கலாய்ச்சியே. நான் எப்படி அதை மறந்தேன்? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க. யார் அவங்க? எந்த போட்டோவை காட்டினாங்க? நீங்க யாருமே பார்க்கலையா? நான் தான் சரக்கு அடிச்சுட்டு மயக்கத்துல இருந்தேன். நீங்க எல்லாரும் தெளிவா தானே இருந்தீங்க. வந்தது யாரு? நானாவது அந்த போட்டோவை ஒழுங்கா பார்த்துக்கலாம். ஒருவேளை அவங்க காட்டின போட்டோல அந்த பொண்ணு இருந்திருந்தான்னா. எந்த பொண்ணடா சொல்ற? அதை விட உனக்கு அதெல்லாம் புரியாது. வாவ், சூப்பர். இங்க பாத்தீங்களா நீ எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன திகச்சு போய் நின்னுட்டீங்க? இந்த அலங்காரம் எல்லாம் பண்ண சொன்னது ருத்ரா அண்ணன் தெரியுமா? கல்யாண மாப்பிள்ள ரொம்ப ஆர்வமா இருக்காருல. அது இருக்கட்டும் அண்ணி, உங்களுக்கு நீல கலர்னா ரொம்ப பிடிக்குமா? உனக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு? நீல கலரு நீலகண்டனோட நிறம். ருத்ராவோட பேருக்கு இன்னொரு அர்த்தம் சிவன் தானே. சிவன் விஷத்தை குடிச்சதோ அவர் கழுத்து நீளமா மாறிடுச்சு. அதனாலதான் நீலகண்டர்னு பேரு. அண்ணே நீ ஒரு நிமிஷம், இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியா? ஆமா நீ, உங்களோட அந்த பட்டாம்பூச்சி அது கூட நீல கலர் தானே உங்களோட தோழி. நான் சொன்ன காரணம் கரெக்ட் தானே? பட்டாம்பூச்சி ஃப்ரெண்டா? இவங்களுக்கு ஃப்ரெண்டு. ஆமா, ஏன் ருக்மணி கலர் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிதானே அண்ணி? அலங்காரம்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. பாத்தீங்களா, உங்களை பிரிஞ்சு ருத்ரா அண்ணனால இருக்கவே முடியல. ருத்ரா பெரிய ஆளுதான். உன்னை தனியா பாக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அங்க நிக்கிறாரு. அதனால முதல்ல நீ அவர் ரூமுக்கு போ. ஆனா அங்க போறதுக்கு உனக்கு ஒரு சாக்கு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டீ. புடி, சீக்கிரம் போ. ஆமா ஆமா, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. எங்க அண்ணன் உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. வெக்கப்படாத நீ. என்ன நிக்கிற? போ. நிக்காத, போ.
இந்த பொண்ணுங்களே இப்படிதான் சும்மா பயந்த மாதிரி நடிப்பாங்க. ஆமா ஆமா. வாய் மூடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் கையை விடுங்க. சொல்றேன்ல. என்னாச்சு? நான் யாரு? உன் அன்பான புருஷன். பொண்டாட்டி ஆசையோட கொஞ்சணும்னு பாக்குறேன். நமக்கு நடக்க போற கல்யாணத்தை வச்சு உன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்ல. அது எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல. இப்ப நடக்க போற கல்யாணம் உன்னோட கனவுல வந்த மாதிரி தெரியுதா? என்ன விடுங்க. என்ன விடுங்கன்றல. விடுங்கன்னு சொல்றேன். சும்மா கத்தாத. பதில் சொல்லு. மேல கை வைக்காதீங்க. டீ பட்டிருக்கு. நீ இன்னும் பதில் சொல்லல. இந்த மாதிரி கல்யாணம் உன் கனவுல வந்ததா? எனக்கு பதில் சொல்லிட்டு போ. நீ உன்னோட கனவுல இந்த மாதிரி கல்யாணத்தை தானே எதிர்பார்த்த? என்னுடைய கல்யாண கனவு வேற மாதிரி இருந்ததா? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு புரியல. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். என்னை பார்த்த நாள்ல இருந்து நீங்க வெறுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. 2 பேருக்குமே சரிசமமா கிடைச்சிருக்கு. எனக்கு தெரியும். இது எனக்கு கிடைச்ச தண்டனை தான். ஆனா சரிசமமானது இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த கல்யாணம், இந்த உறவு, கஷ்டம், வலி, வெறுப்பு இதெல்லாம் கசப்புங்கிற ஒரு மருந்து உனக்கு கொடுக்க போகுது. ஆனா எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே குடிச்சு பழகி போனது. உனக்கு தோழி அந்த பட்டாம்பூச்சினா, எனக்கு தோழன் இந்த விஷம்தான். போகும்போது வாசக்கதவை சாத்திட்டு நீ போகலாம்.
யாருடா அந்த பொண்ணு? அது தெரிஞ்சிருந்தா நான் தான் சொல்லிருப்பேனே. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சில பேர் வந்து ஒரு போட்டோவை காட்டி பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாங்களாம். ஆனா அம்மா நான் அப்ப சும்மா பேசாத. தண்ணிய போட்டுட்டு மட்டையாய் கிடந்திருப்ப. இல்லம்மா, நான் குடிக்கல. நீ அடிச்ச தண்ணியோட நாத்தம் தான் வீடு பூரா வீசுதே. உன் பக்கத்துல கூட யாரு வந்து பேச முடியாத அளவுக்கு நீ குடிச்சிருக்க. வந்து பாருடா, எல்லாத்தையும் பாரு. இந்த அலங்காரத்தை எல்லாம் பாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நல்ல தண்ணி அடிச்சு அடிச்சு உன்னோட மூளையே மழுங்கி போயிருக்கும். நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நாளைக்கு நடக்க போற ருத்ரா பார்வதியோட கல்யாணத்துக்கு தான் இந்த அலங்காரம் எல்லாம். அந்த பொய்யான கல்யாணத்துக்கு, நடக்காத கல்யாணத்துக்கு இப்படி ஷோ காட்டுறாங்க. அந்த கல்யாண பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா? என்கிட்டயே வந்து சவால் விட்டுட்டு போறா. என்னையே எதிர்த்து பேசிட்டு போறா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்குமா சமீர்? அவ இந்த கல்யாணத்தை செஞ்சுக்குவேன்னு சொல்றா. பலியாடு கசாப்பு கடைக்காரனை நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை நடக்க விடக்கூடாது. இதெல்லாம் உன்னால தாண்ட வந்தது. உன்னால தாண்ட வந்தது. உன் முன்னாடி யானை வந்தா கூட உனக்கு தெரியாது. நீ எங்க போய் தேட போற? என்னோட புத்தியை தான் அடிச்சுக்கணும். அவளை பத்தி தெரிஞ்சுக்க ஒன்னு அனுப்புன பாரு. எந்த வேலையும் உருப்படியா செஞ்சிடாத. அம்மா, நீங்க சொல்ற அளவுக்கு நான் பொறுப்பு இல்லாதவன் கிடையாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். என்ன நம்புங்க. பேசாத. என்னம்மா நீங்க? யாராவது பையன் இப்படி தள்ளி விடுவாங்களா? என்னம்மா புது பொண்ணு, அதுக்குள்ள கண்ணு குருடாயிடுச்சா? எதிரில வர ஆள் கூட தெரியாம அப்படி வர? சும்மா இங்க நின்னுட்டு இருக்காத. பிள்ளையார் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் போய் தயாராயிட்டு வா. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீ இப்ப சுய நினைவோட தானே இருக்க? இங்க பாரு ருத்ரா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இத பாரு ருத்ரா, அண்ணன் சொல்றது சரிதான். உன் முடிவை மாத்திக்கப்பா, இல்லனா இது தப்பாயிடும். நீ உன் சித்தியை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். தேவைப்பட்டா லீவ் போட்டு குடும்பத்தோட வெளியே எங்கேயாவது போயிடுறேன். இந்த கல்யாணம் எதுக்காகன்னு உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். நீங்க புத்திசாலிங்க, புரிஞ்சுக்குவீங்க. யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். கொஞ்சம் நில்லு. அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா? அழிய போறது அந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஓ வாழ்க்கையும். இந்த வாழ்க்கை அழிஞ்சு போறதுக்காக நான் கவலைப்படல. என்னோட துணை அந்த பிஎஸ்டி தான். அதைத்தான் வாழ்க்கை துணையா நினைக்கிறேன். ஆனா அதுவே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. என் உடம்புல இருந்து உயிர் பிரியுமோன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா நான் பயப்படுறது என் உடம்புல இருந்து அந்த யூனிஃபார்ம் போயிடக்கூடாது. அப்படி ஒரு பயத்தை எனக்கு யார் ஏற்படுத்தினாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கணும்னு விரும்புறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி தான் எனக்கும் இதுல விருப்பம் இல்லை. நான் அவளை வெறுக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் இதுக்காக அவ வருத்தப்படுவா. அந்த மண்டபத்துல உட்கார போறது மாப்பிள்ளை இல்லை, அந்த கல்யாண மண்டபத்துல மன பொண்ணா அவ வந்து உட்காரும் போதாவது உண்மையை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? பிள்ளையார் பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்குல்ல? நாம கல்யாணத்துக்கு பண்ற சடங்கை எல்லாம் பார்த்து உண்மையிலேயே கல்யாணம் ஆக போகுதுன்னு அவ பயப்படணும். அதுதான் எனக்கு இப்ப தேவை. அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கும் சரிப்பட்டு வரலன்னா இந்த கல்யாணம் நினைச்ச மாதிரி நடக்கும். அவ என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கா? இப்படி அமைதியா இருக்கிறதுனால எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இந்த அமைதி, இந்த பிடிவாதம், அந்த ஜமீன்தாருக்கு துணையா நின்னு உண்மையை மறைக்கிறது, இது எல்லாத்துக்கும் அவ விலை கொடுத்தே ஆகணும்.
பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன். அவ வாயாலேயே சொல்ல வைப்பேன். எவ்வளவு பிடிவாதக்காரனா இருக்கான் பாத்தியா? அவன் உங்களோட பையன் தானண்ணா? ஆ? அது ஒண்ணுல வாய் தவறி ஏதோ. இல்ல நீ சொன்னது இப்ப உண்மையான வார்த்தை தான். முகம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு, மத்த கோணம் எல்லாமே அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கு. உண்மைதாண்ணா. ஆ? போலாம் வாங்க. ஹாய் பார்வதி அண்ணியா, இது என்னால நம்பவே முடியல. ருத்ரா அண்ணன் உங்களை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. உண்மைதான். என்னோட பார்வதி இன்னைக்கு தேவதை மாதிரி இருக்கா. நிச்சயமா ருத்ரா மயங்கி விழுந்துருவாரு. எல்லார் கண்ணும் ஊ மேலதான் இருக்கும். மைதிலி, அத்தை இங்க இருக்கான். கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? ஐயர் வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வா. வாப்பா, வந்து இங்க உட்காரு. பரவாயில்ல, பொண்ணு ரொம்ப சீக்கிரமாவே தயாராயிட்டா போல இருக்கு. மாப்பிள்ளையும் ரெடியா தான் உட்கார்ந்துருக்காரு. இத வாங்கிக்கப்பா. இத உன் பக்கத்துல இருக்கிற பிள்ளையாருக்கு போடு. ஒரு நிமிஷம். தப்பா நினைச்சுக்காதப்பா. கூடிய சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக தானே நாம இப்போ இந்த விநாயகர் பூஜையை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் விவரமா சொல்லணும்னா இந்த பூஜையை பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் தனித்தனியா நடத்தணும். என்ன பண்றது, நம்ம மருமக தான் நம்ம வீட்லயே இருக்காளே. அதனால நீங்க 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து இந்த பூஜையை பண்ணிடுங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இந்த பூஜையை பண்ணா உங்க 2 பேருக்கும் அந்த விநாயகரோட ஆசீர்வாதம் பரிபூரணமா கிடைக்க போகுது. கரெக்ட் தானே பண்ணுகிற? சொல்ல நினைச்ச நீங்க சொல்லிட்டீங்க. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருக்கும் மனசு பொருத்தமா இருக்குல்ல. அவங்க 2 பேருமே ஒன்னா உட்காந்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்றதுல தப்பே இல்ல. அப்படி இவங்க பண்ணாங்கன்னா அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். நீயும் வந்து உட்காருமா. நீங்க எழுந்து வாங்க. வந்து மாப்பிள்ளைக்கு பொட்டு வைங்க. தேவையில்லை. சித்தி, இந்த திலகத்தை உங்க கையில நீங்களே வைங்க. வாங்க.
என்னப்பா ருத்ரா அது? இவ்வளவு நாளா நீ பிஎஸ்டில வேலை பார்த்துட்டு இருந்திருக்க. சின்ன சின்ன சண்டையில ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? சண்டையோட இறுதியில ஜெயிக்கிறவன் தான் புத்திசாலி. இறுதினா என்ன அர்த்தம் தெரியுமா? எதிரியோட கடைசி மூச்சுன்னு சொல்லுவாங்க. கத்து கொடுத்துருக்காங்களா இல்ல மறந்துட்டியா? கத்து கொடுத்துருக்காங்க சித்தி. எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல எதிரிகளை ஜெயிச்சாதான் எதிரிங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கத்துக்கிட்டதுனால தான் நான் இன்னைக்கு எதிரிகளை பழி வாங்க தயாரா இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்படாத. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். இவங்க 2 பேருக்கும் யாராவது பரிசு கொடுக்கறதா இருந்தா தாராளமா கொடுக்கலாம். நீங்க 2 பேரும் எழுந்திருக்கலாம். இத பாரு ருத்ரா, இது உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் இந்த சித்தப்பா கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்ப்பா. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, இது நம்ம குடும்பத்துல பரம்பரையா நடக்கிற சம்பிரதாயம். வீட்டில் இருக்கிற முத பையனுக்கு தான் இந்த வாழை கொடுப்பாங்க. தலைமுறையா அது நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பெரிய பையனோட மூத்த பையனுக்கு இந்த வாழை கொடுக்கறது தான் நம்ம பாரம்பரியம். பார்க்க போனா அண்ணங்கிட்ட இருந்து தான் இந்த வாழ் உனக்கு வந்திருக்கணும். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அண்ணன் ஜெய்ப்பூருக்கு போன சமயத்துல இதை எங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. ருத்ரா, இந்த வாழுக்குண்டான மான மரியாதைய நீ எப்பவும் கொடுப்பன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்தப்பா. இந்த வாழை எடுத்து நீ பார்க்கும் போதெல்லாம் நம்ம உயிரை விட யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்களோட பாதுகாப்புக்காகத்தான் உனக்கு ஞாபகம் வரணும். கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம எதிரிங்க யாரா இருந்தாலும் அவங்க தலையை வெட்டி வீழ்த்தணும். ஆனா ஒரு விஷயம் ருத்ரா, ஒரு பலகீனமானவனையோ இல்ல நிரபராதியவோ எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்காக நீ இந்த வாழை எடுக்க கூடாது. ஒரு நிமிஷம் தம்பி. இதெல்லாம் ருத்ரா அம்மாவோட நகைங்க. இத போட்டுக்கிற உரிமை உனக்கு தான் இருக்கு. நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? சரியான வேலை தான் பண்ணிட்டு இருக்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ வாங்கிக்கம்மா. என்னைக்குமே பெரியவங்க கொடுக்கிற பொருளை நம்ம மறுக்க கூடாது. ரொம்ப சந்தோஷம் மாமா. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு நாளா உங்களோட மனைவி கோச்சுக்காதீங்க, என்னோட அக்கா அவங்களோட நகையை பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்திருக்கீங்க. அவங்க போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போலையா? எப்பவுமே என் அக்கா தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருக்கும். பண்டிதரே, என்னோட அக்கா இப்போ இங்க இல்ல. ஆனா பார்வதி அவளோட மாமியார் நகையை போட்டுக்கலாம்ல? எதுக்காக கேக்குறேன்னா, பிள்ளைக்கு அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா? அது எனக்கு இப்ப தேவையே இல்லை. நான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறது பண்டிதர் கிட்ட. நீங்க ரொம்ப சரியான வார்த்தை சொன்னீங்க. தாராளமா நீங்க வாங்கிக்கலாமா?
மைதிலி, ருத்ரா அம்மாவோட நகையை என் வருங்கால மருமகளுக்கு போட்டு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. ஓஹோ, ரொம்ப அழகா இருக்க என் மருமகன். அப்படியே என் அக்காவை பாக்குற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் உட்காருங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தீபத்தை காட்டுங்க. மனசுல பிள்ளையார நினைச்சிட்டு கும்பிடுங்க. இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க சார். ஆனந்த், ஹெட் குவார்டர்ஸ்ல தானே இருக்க? ஆமா சார், இப்பதான் வந்தேன். நீ அங்கேயே இரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வரேன். ஓகே சார். அண்ணி, நான் தான் பேசுறேன். அண்ணி, நான் இப்ப உங்களை உடனடியா சந்திச்சாகணும். எதுக்காக? இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அதை உடனே உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதான் உங்களை சந்திக்கணும்னு நான் சொல்றேன். சரி, நான் நாளைக்கு கண்டிப்பா வரேன். நாளைக்கு இல்ல, நீ இன்னைக்கே நான் உங்களை பார்த்தாகணும். இப்பாடுபட்டாவது நீங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இங்க வந்துருங்க. சரி, வரேன். சரிங்க, நீ போனை வச்சிடறேன். சார். ஆனந்த், முக்கியமான விஷயம். கிராமத்து எல்லையில மகா சிவராத்திரி திருவிழா நடக்க போகுது. கேள்விப்பட்டேன் சார். ஹைவேஸ் பார்டர் பக்கம் போகும்போது நானும் இந்த போஸ்டர்லாம் பார்த்தேன் சார். நிறைய பேர் எல்லைக்கு அந்த பக்கத்துல இருந்து வருவாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள கண்காணிக்க. எஸ் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் கூர்மையா வாட்ச் பண்றேன். சார், இந்த தடவை அந்த ஜமீன்தார் எல்லைக்கு அந்த பக்கம் எதையும் கொண்டு போகவும் கொண்டு வரவும் முடியாது சார். அவனை அவ்வளவு சுலபமா எடை போட்டுறாத. அவன் நிச்சயமா கொண்டு வருவான். எனக்கு புரியல சார். ஆனந்த், நடக்க போற இந்த மகா சிவராத்திரி திருவிழா தான் அந்த ஜமீன்தாருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த சமயத்துல கண்டிப்பா ஆயுதங்களை கடத்துவான். நான் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்றேன். இது நடக்க தான் போகுது. அந்த ஜமீன்தார் அவன் கிராமத்து ஆளுங்களோட சேர்ந்து பார்வதியை தேட ஆரம்பிப்பான். அதுக்காக தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறேன். ஆனா சார், இந்த வாட்டி நம்ம ஆபத்தான அடி எடுத்து வைக்கிறோம். ஆனந்த், நாம அந்த கல்யாண ஊர்வலத்தை அட்டாக் பண்ணதுல இருந்து அந்த ஜமீன்தார் எல்லையை தாண்டி எதுவும் பண்ண முடியாம இருக்கான். ஆனா இந்த சூழ்நிலை அவனுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிராமமே இப்ப அவன் கண்ட்ரோல்ல தான் அடங்கி இருக்கு. இந்த திருவிழால நிச்சயமா அவன் அந்த கிராமத்துல இருந்து வெளியில வருவான். அவன் வெளியில வரட்டும் சார். ஆனா இந்த தடவை அவன் நிச்சயமா நம்ம கிட்ட இருந்து தப்ப முடியாது. வார்த்தையில சொல்லாம எப்படி செயல்படுறதுன்னு யோசனை பண்ண. இந்த தடவை அந்த ஜமீன்தார் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக விடக்கூடாது.
சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே அண்ணி. உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதை எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். உங்க பையன் ருத்ராவுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. உங்க புருஷன் இருக்காரு, உங்க வருங்கால மருமகளுக்காக உங்க நகையெல்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க நீ, இன்னும் 3 நாள்ல ருத்ராவுக்கு கல்யாணம் பண்ண போறதா இருக்காங்க. அத நீங்க இருந்து பார்க்கணும். அத்தை, மாமா எங்க ஆளையே காணோம்? அவர் எப்போ வருவார்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? என்கிட்ட எதுவும் சொல்லல. இந்த வேலையெல்லாம் பார்த்ததுல என் 2 காலும் வலிக்குது. அத முதல்ல இங்க வை. என் காலை அமுக்கி விடு. ஏன் அத்தை, இது என்னது? என்ன பொண்ணுமா நீ? கண்ணு எதுவும் தெரியலையா? பாக்குறதுக்கு கால் மாதிரி தானே இருக்கு. கோச்சுக்காதீங்க அத்தை, இது இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. போ. காலு பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு இந்த வீட்டுல கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு? போய் சீக்கிரமா அதெல்லாம் பாரு. போகும்போது கதவை நல்லா சாத்திட்டு போ. சரிங்க அத்தை. இந்த போட்டோல அவளோட முகத்துல சந்தோஷ கலை தாண்டவம் ஆடுது. ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்த்ததே இல்லையே. இந்த போட்டோல அவ கல்யாண பொண்ணு அலங்காரத்துல இருக்கா. எனக்கு என்னவோ ருத்ராவுக்கும் பார்வதிக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கும்னு தோணுது. எப்படி நடந்திருக்கும்? எனக்கு வரப்போற மருமகள் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறவ, என் பையனை கைப்பிடிக்க போறவ இவதான். இப்பவே இந்த போட்டோவை அவகிட்ட காட்டி என்னன்னு விசாரிக்கிறேன். உண்மையை கண்டுபிடிக்கிறேன்.